ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடைசி காலத்தில் நிற்கிறோம் என்கிற உணர்வு நாம் யாவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இதை நான் பதிவிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வேதத்திலே கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் சொன்ன மிக பயங்கரமான ஒரு வார்த்தை, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். கடைசி புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதியாக சொன்ன அந்த பெரிய வார்த்தையை கடைசி காலத்தில் நிற்கிற நாம் எந்த அளவுக்கு அதிலே கவனத்தை செலுத்துகிறோம், அதை பற்றி எந்த அளவுக்கு நமக்கு உணர்வு இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் வெளிப்பட போகிறார் என்பது உண்மையிலும் உண்மையாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை என்பது ஒரே ஒரு காரியம் மட்டும் சம்பவிப்பதல்ல. கர்த்தருடைய வருகை என்பது பல நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய காரியம். அந்த பல நிகழ்வுகளில் முதலாவதும் மிக பயங்கரமானதும் மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம் அது என்னவென்றால் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை என்ற வார்த்தை நீங்கள் வேதத்திலே எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் வேதம் அதற்கு கொடுக்கிற பெயர் என்னவென்றால் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 17 எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஆங்கிலத்திலும் ராப்சர் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. ராப்சர் என்ற வார்த்தை லாட்டின் மொழியிலிருந்து வந்த வார்த்தை. ராப்சரோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து மருவி வந்ததான் ராப்சர். ஆனால் இந்த ராப்சர் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. வேதம் கொடுக்கிற பெயர் காட்டப். ஸோ இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், இந்த காட்டப் என்ற இந்த நிகழ்வு தான் கர்த்தருடைய வருகையிலே நடக்க போகிற முதலாவது சம்பவமாயிருக்கும். அது பயங்கர ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அது பெரிய காரியமாக இருக்க போகிறது. நாம் யாவருக்கும் அது மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்க போகிற ஒரு காரியமாக இருக்க போகிறது. சரி, ராப்சர் என்றால் என்ன, அது ஏன் அது நடக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் பதிலை பார்க்க வேண்டும் என்றால், a great escape before a great destruction. A great escape before a great destruction. பேரழிவு நடக்க போவதற்கு முன்பதாக சற்று தப்பிக்கிற காரியம்தான் இந்த ராப்சர். அப்போ ஒரு பெரிய பேரழிவு வரப்போகிறது. அந்த பேரழிவுக்கு முன்பாக தேவன் தம்முடையவர்களை தப்பிக்கும்படி அல்லது ரட்சிக்கும்படி அவர் வந்து நம்மளை கூட்டிக் கொண்டு செல்வார். இதுதான் ராப்சருடைய அர்த்தமாக இருக்கிறது. இது வேதத்திலே இதனுடைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அநேகர் நினைப்பது என்னவென்றால், புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் ராப்சரை பற்றி எழுதப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் அதை பற்றி ஒன்றும் பெருசாக எழுதப்படவில்லை என்று அநேகர் நினைக்கின்றார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில சம்பவங்களை உங்களுக்கு நான் கண் முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். அதை பார்க்கும் பொழுது இது ரகசிய வருகைக்கு உண்டான ஒரு அடையாளமாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, ஆதியாகமத்தின் புத்தகத்திலே தேவன் இந்த பூமியினுடைய ஜனத்தின் பாவத்தை பார்த்து அழிக்க அவர் தீர்மானித்தார். முழு பூமியையும் ஜனக்கூட்டங்களையும் அழிப்பதற்கு அவர் தீர்மானித்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னார், நான் இந்த மாதிரி நான் செய்ய போறேன், எனவே நான் உனக்கு மட்டும் ஒரு கிருபை தரேன், நீ ஒரு பேழையை செய்து அதில் நீயும் உன் குடும்பமும் ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். நோவாவும் அந்த பேழையை செய்தான். அவனும் அவனுடைய குடும்பமும். ஆண்டவர் சொன்ன சில மிருக ஜீவன்களும் உள்ளே ஏறினது. கர்த்தர் சொன்னபடியே மழையை அனுப்பினார். மதகுகள் திறவுண்டது. தண்ணீர் வெள்ளம் போல வந்தது. முழு பூமியும் கர்த்தர் நிக்கிரகம் பண்ணினார். ஆனால் நோவாவோ சற்று தப்பித்தான். A great escape before a great destruction. பேரழிவுக்கு முன்பதாக நோவா சற்று தப்பித்தான். ஆதியாகமத்திலே இன்னொரு பகுதியிலே லோத்து என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சோதம் கொமாராவிலே குடியிருந்தான். லோத்து தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு நீதிமான். ஆனால் அவன் இருந்த இடமோ பொல்லாத இடம். தேவனுடைய பார்வையில் அருவருப்பும் பயங்கரமான மோசமான காரியமும் நடந்து கொண்டிருந்தது. தேவனுக்கு அந்த பட்டணத்தின் ஜனத்தின் மேல் கோபம் வந்தபடினால்
அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் தீர்மானித்ததை ஆபிரகாம் என்ற தேவ மனுஷனிடத்துல பேசினார். நான் இந்த மாதிரி அழிக்க போறேன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் லோத்துக்காக வேண்டுதல் செய்கிறான். ஆபிரகாமுடைய வேண்டுதல் நிமித்தமாக அந்த பட்டணத்தில் இருந்த லோத்துவை காப்பாற்றுவதற்காக 2 தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். இந்த 2 தூதர்களும் போய் லோத்தையும் அவனுடைய மனைவி அவனுடைய 2 பிள்ளைகளையும் கையை பிடிச்சு தரதரன் இழுத்துட்டு போய் பட்டணத்திற்கு வெளியே அனுப்பி அவர்களை தப்புவித்தார்கள். இந்த லோத்துவும் அவர்களுடைய குடும்பமும் வெளியே ஏறின பின்பு இதோ கர்த்தருடைய கோபாக்கினின் அக்கினியும் கந்தகமும் அந்த பட்டணத்தின் மேல வந்து விழுந்து அந்த சோதோம் கொமாரா என்ற தேசத்தை அழித்து போட்டது என்று வேதம் நம்மளுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறது. A great escape before a great destruction. இந்த லோத்து பெரிய அழிவு வருவதற்கு முன்பதாக சற்று தப்பித்ததை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக கானானியர்களுடைய பாவம் பரலோகத்தை எட்டினது. அவர்களுடைய அளவு நிறைவானது. அப்பொழுது தேவன் அவர்களை அழிக்க தீர்மானித்தார். ஆனால் இந்த கானானியர்களை அழிப்பதற்கு தேவன் தண்ணீரையோ அல்லது அக்கினியோ அவர் பயன்படுத்தாமல் அல்லது இயற்கை காரியங்களை அவர் பயன்படுத்தாமல் அவர் ஒரு மனிதனையும் அந்த மனிதனுடைய சேனையையும் அவர் பயன்படுத்தினார். அவன் பேர் யோசுவா. யோசுவாவையும் அவனுடைய சேனையை கொண்டும் கானானியர்களை அழிப்பதற்கு கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். இந்த யோசுவா முதலில் அழிப்பதற்காக எரிகோ என்ற பட்டணத்தை அழிப்பதற்காக 2 வேவுக்காரர்களை போய் அந்த பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வர சொன்னார். இந்த 2 வேவுக்காரர்கள் எரிகோவின் பட்டணத்தை வேவு பார்க்க போகும் பொழுது அங்கே ஒரு பெண் இருந்தால். அவள் பேர் ராகாப். அந்த ராகாப் என்ற பெண் இந்த 2 வேவுக்காரர்களையும் காப்பாற்றினால் பாதுகாத்து கொண்டாள். அவள் செய்த இந்த நற்கிரியின் நிமித்தமாக இந்த 2 பேர் அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க. நீயும் உன்னை சார்ந்தவர்களை மட்டும் நாங்கள் தப்பு வைக்கிறோம், மற்றவர்களை நாங்கள் சங்காரம் பண்ண போகிறோம் என்று வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அதே போல வாக்கு மாறாத இந்த யோசுவாவுடைய சேனை யுத்தம் பண்ணினது, எரிகோவின் பட்டணத்தை நிர்மூலமாக்கினது. ஆனால் ராகாபையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும் இவர்கள் பாதுகாத்து கொண்டு வந்து தம் பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். A great escape before a great destruction. ஒரு பெரிய அழிவு அந்த எரிகோவின் பட்டணத்திற்கு வருவதற்கு முன்பதாக ராகாபும் அவளை சார்ந்த அவளுடைய குடும்பமும் சற்று தப்பித்தது. இவ்வளவு சம்பவங்கள் வேதத்திலே நம்மளுக்கு சாட்சியாக அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. இதே போலதான் பிற்காலத்திலே ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவுக்கு முன்பதாக தேவன் தம்முடையவர்களை இப்படியாக நோவாவை போல, இந்த லோத்துவை போல, ராகாபை போல அவருடைய பிள்ளைகளை சற்று தப்பிக்கும்படி அவர்களை காப்பாற்றும்படி வரக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன காலத்தில் நடக்கும், யாருக்கு இது நடக்கும், எப்பொழுது இது நடக்கும் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வைத்திருக்கிறார்களாம். ஆனால் இதை குறித்ததான வெளிச்சம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் அதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் பார்க்க முடியும். சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மையாகவே இந்த பூமிக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதா? அவ்வளோ பெரிய மோசமான காரியம் பூமியில நடக்க போகிறதா என்று நீங்கள் ஒருவேளை வியப்புடன் சந்தேகத்துடன் இந்த கேள்வியை கேட்கலாம். நிச்சயமாகவே இந்த பூமி ஒரு பெரிய அழிவை சந்திப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொளியின் மூலியமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து வேதம் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதின ஒரு காரியம் இது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். நீங்களும் நானும் பார்க்கிற இந்த பூமி, வானம், இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகிற சகல காரியத்தையும் கர்த்தர் அழிய பண்ண போகிறார். மடமடன்னு அதை தேவன் ஒழிய பண்ண போகிறாராம். நீங்க நல்ல வார்த்தையை கவனிங்க. எரிந்து அழிந்து போகும். கர்த்தர் இந்த பூமியை அக்கினியினால் எரித்து அதை சாம்பலாக்க போகிறார். இதோ தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியின் மேல் ஊற்றப்பட போகிறது.
தேவனுடைய கோபாக்கினை என்பது ஏதோ மனுஷனுடைய கோபத்தை போல சட்டென்று அப்படியே ஒரே நாளில் தீர்ந்து போகிற ஒரு கோபம் அல்ல. தேவனுடைய கோபம் வகை வகையாக, பங்கு பங்காக, கால காலத்திற்கு இன்னென்ன காலத்திற்கு இன்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் ஆதினத்திலே தீர்மானம் பண்ணி அதை நேர்த்தியாக தம்முடைய கோபத்தை அவர் என்ன செய்கிறாராம்? பூமியின் மேல ஊற்றுகிறாராம். அப்போ இந்த கோபாக்கினையை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் பூமியில் உள்ள தண்ணீரின் மேலே, பூமியில் உள்ள நிலத்தின் மேலே, பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள் மேலே, பூமியிலே காணப்படுகிற உணவு வகைகள் மேலே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் தம்முடைய கோபாக்கினையை ஊற்ற போகிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு பின்பு சொல்லப்படுகிற அத்தனை காரியங்களும் தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியின் மேல் எப்படி வரப்போகிறது என்பதை வகை வகையாக தேவன் நம்மளுக்கு பிரித்து காண்பித்து வைத்திருக்கிறார். இதனுடைய முடிவுதான் அக்கினியினாலே தேவன் இந்த பூமியை எரித்து அழிக்க போகிறாராம். இதற்கு இணையாக பூமியில இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் நாசா தம்முடைய வெப்சைட், அபிஷியல் வெப்சைட்ல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பூமி வெப்பமயமாய்க்கொண்டே இருக்கிறது. குளோபல் வார்மிங் அது உங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்ததே. நாட்கு நாள், வருடம் வருடம் பூமியினுடைய வெப்பத்தின் அளவு மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறதாம். 2050 ஆண்டுக்குள்ளே பூமியிலே மனிதனால் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அநேக மாற்றங்கள், சீதோஷண நிலை, மரம் செடி கொடியிலே மாற்றம், மிருக ஜீவன்களுக்குள்ளே மாற்றம், ஏன் மனிதனுடைய சரீரத்திலே காணப்பட போகிற மாற்றம், இப்படி ஏராளமான மாற்றம் வரப்போகிறது. மனிதனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்ப மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஃபியூச்சர்ல நடக்க போகிற பிரச்சனை இல்ல, அது இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் இப்பொழுதே வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று தம்முடைய வெப்சைட்லே அதிலே போடப்பட்டிருக்கிறது. இந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் பாருங்க. அப்போ தேவன் பேதுருவின் மூலியமாய், இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் மூலியமாய், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலியமாய் சொல்லப்பட்ட காரியங்களும், இன்றைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிற காரியங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தால், பூமி வெப்பமாக 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 கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து அதிகரித்து ஒரு பாயிண்ட்ல அது அக்கினியினால் எரிந்து போகும் என்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. இந்த பூமி ஒரு பெரிய அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அழிவு வெகு தூரத்தில் இல்ல, அது சீக்கிரமாய் நடக்க போகிறது என்பது வேதம் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறது. உலகத்தில் நடக்கிற நிகழ்வு அது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. மனித குலத்தினால் தாங்க முடியாத இந்த அழிவு இவ்வளவு பெருசா இருக்கும் பொழுது, இதைவிட இன்னும் பயங்கரமான ஒரு காரியம் இதற்கப்புறம் சம்பவிக்க போகிறது. அது என்ன தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு. The day of judgment. நியாய தீர்ப்பின் நாளிலே நமது தேவனாகிய கர்த்தர் அவர் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்து பூமியிலே பிறந்த முதல் மனிதன் தொடங்கி கடைசி மனிதன் வரைக்கும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவன் மரித்திருந்தாலும் சரி, அவன் பிழைத்திருந்தாலும் சரி, யாவரும் தேவனுக்கு முன்பதாக வந்து நின்றுதான் ஆக வேண்டும். கர்த்தர் யாவருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்ப்பிலே கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்தது. எனவே அந்த தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மளுடைய வார்த்தைகளுக்கு, நம்மளுடைய செய்கைகளுக்கு, நம்மளுடைய பிஹேவியருக்கு, நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அநேக வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க
தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் நியாய தீர்ப்பை வழங்க போகிறார். அவருக்கு முன்பதாக நின்றுதான் ஆக வேண்டும். அவருடைய கோபாக்கினைக்கு முன்பதாகவே மனித குலத்தினால் நிற்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் நியாயாதிபதியாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அவர் எரிச்சலுள்ள தேவனாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாய் யார் நிலை நிற்க முடியும்? யார் அவருக்கு முன்பதாய் நிற்க முடியும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கிறது, துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலே நிலை நிற்க முடியாது. அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத அவருடைய கோபத்தை நியாய தீர்ப்பிலேயே மனிதனால் தாங்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை என்றால் அதை தாண்டி இன்னும் பெரிய ஒரு சம்பவம் மனித குலத்திற்கு நடக்க போகிறது. அது என்ன தெரியுமா? மனிதன் நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அவனுடைய செய்கைக்கு தக்க பலனான அந்த தண்டனையை அவன் அனுபவிக்க போகிறான். அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12-15. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். 15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அந்த தண்டனை என்ன தெரியுமா? அக்கினி கடலிலே தள்ளப்படுகிற காரியம். அக்கினி கடல் என்று சொல்லப்படுகிற நரகம் பிசாசுக்காக தேவன் உண்டாக்கினார். பிசாசு அவனுடைய கூட்டம், சாத்தானும் அவனுடைய கூட்டமும் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினபடியினால் அவனை அக்கினி கடலிலே தள்ள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து வைத்த இடம்தான் அந்த அக்கினி கடல். ஆனால் மனிதர்களாகிய அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி பிசாசின் வஞ்சகத்தினால் விழுந்து பின்வாங்கி போய் தேவனை மறுதலித்து அவர் இல்லை என்று சொல்லி தன்னிஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைக்கு நியாய தீர்ப்பிலே தேவன் கொடுக்கிற தண்டனை, பிசாசு போக வேண்டிய இடத்திலே மனித குலம் போய் விழப்போகிறது என்பது ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு காரியமாய் இருக்கிறது. இவ்வளவு பெரிய தேவனுடைய கோபாக்கினை, இவ்வளவு பெரிய பயங்கரமான அழிவு மனித குலத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய அழிவில் இருந்து ஒரு மனுஷன் தப்புவிப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய கோபத்தை பூமியின் மேல ஊற்ற வேண்டும்? மனுஷன் பூமியில கொஞ்ச நஞ்சமா பாவம் பண்றான். வேசித்தனத்தை கேள்விப்பட்டோம், விபச்சாரத்தை கேள்விப்பட்டோம். இன்றைக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி பயங்கரமாய் தலைவிரித்து ஆடுகிறது. பேரை கேட்டாலே காது கூசுது, அவ்வளவு அருவருப்பு. அது இல்லாம LGBTQ+, இன்னும் என்னென்னமோ சொல்றான். சிலது புரியுது, சிலது மனசுல கிரகிக்கவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, every activity in LGBTQ+ is very very disgusting thing. எல்லாம் அருவருப்பான காரியம். நம்மளாலேயே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, நம்மளாலே இதை பொறுத்து கொள்ள முடியல. நமக்கே இது இவ்வளவு அருவருப்பா இருக்கும் பொழுது மனுஷனை படைத்த தேவனுக்கு, அன்புள்ள தேவனுக்கு எவ்வளவு கோபம் எழும்பும். ஒரு மனுஷன் வாழ்றதுக்காக ஒரு இனத்தை அழிக்கணும் நினைக்கிற காரியம், ஒரு கூட்டத்தினுடைய சுயநலத்திற்காக இன்னொரு கூட்டத்தை அழிக்கணும் நினைக்கிற காரியம். இன்னைக்கு காசுக்கு தான் நீதி, உண்மையான செய்கைக்கு நீதி இல்லாமல் போய்விட்டது. மனிதன் ஏகமாய் கெட்டழிந்து விட்டான். ஒருவனும் தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வில்லை. தேவனுக்கு கோபம் வராம வேற என்ன வரும்? தேவன் தம்முடைய கோபத்தை பூமியின் மேல் பயங்கரமாய் ஊற்ற விரும்புகிறார். ஆனால் எல்லார் மேலையும் கோபத்தை ஊற்றுவது நியாயம் இல்லையே. தேவனுடைய கோபாக்கினியில் எல்லாரும் அழிக்கப்பட்டால் அது நியாயமாக இருக்காதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை சார்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நிற்கிற நீதிமான்களுக்கும் உத்தமர்களுக்கும் இப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் வந்து தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், இந்த உபத்திரவத்தை எல்லாம் சகித்த பின்புதான் இயேசு வருவார், இந்த கோபாக்கினியில் யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் இயேசு வந்து அழைத்து கொண்டு போவார் என்று அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டது கோபாக்கினியில் வாழ்வதற்காகவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரம் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி சிலுவையை சுமந்து அவர் ஜீவனை கொடுத்து அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அவருடைய கோபாக்கினியில் மாட்டிக்கொள்வதற்காகவா இல்ல கோபாக்கினியில சகித்துக் கொள்வதற்காகவா? வசனம் மிக தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரொம்ப கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா கர்த்தர் நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். கோபாக்கணையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவது, கோபாக்கணை வருவதற்கு முன்பதாக சற்று தப்பிப்பதற்காக தேவன் நம்மளுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவே அவ்வளவு பெரிய அந்த அழிவுக்கு முன்பதாக நம்மளை ரட்சிப்பதற்காக இதோ இயேசு கிறிஸ்து பிரதான தூதர்களோடு தேவ காலத்தோடு அவர் வானத்தில் தோன்றி தம்முடையவர்களை, தம்மை சார்ந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை அழைத்துக் கொள்ளும்படி அவர் வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய கோபம் பூமியிலே பற்றி எரிய போகிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற யாவரும், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து நிற்கிற யாவரும் பாக்கியவான்கள். அது என்ன பாக்கியம்? அது என்ன ஆனந்த பாக்கியம் தெரியுமா? அவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறதான் பெரிய பாக்கியம். நாம் அவரோடு சேர்க்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு நாம் இருக்க போகிறோம். சரி, இந்த ரகசிய வருகையில, இந்த ராப்சர்ல அப்படி என்னதான் நடக்க போகிறது? நமக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறது? நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம்? அவர் எப்படி வரப்போகிறார்? ஏன் இந்த ராப்சரை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார் என்ற எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த வீடியோல நாம் பதில்களை பார்க்க போகிறோம். அது வரைக்கும் லெட்ஸ் திங்க் பைபிள் என்ற சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.